என்னோடய பேர் வந்துட்டு சத்யா. நான் வந்துட்டு கீழ்கலையில் வசிக்கிறேன். டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் அம்மா என்னை வேலைக்கு அனுப்பாததுனால நான் வீட்டில் சிறு வயது முதல்ல எனக்கு நிறைய பூச்செடிங்க மேலே ஆர்வம். அதனால் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய செடி கொடிங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு பழங்கள் இது எல்லாமே கிடைக்கிற விதைங்களை எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் மண்ணில் புதைச்சி வச்சுருப்பேன். அப்படி புதைச்சி வச்சதுனால இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பழமரங்களும் நார்மலாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நஞ்சில்லாத பழமரங்களாக மா வாழை பலா எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அப்புறம் வந்துட்டு நான் நிறைய பூச்செடிகளை தான் வச்சிட்டு இருந்தேன். என்னோட இந்த காய்கறி செடி கிழங்கு வகைகள் இந்த ஆர்வம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் எனக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. அது எப்படின்னா கொரோனா டைமில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி சேமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதை சேமிக்கும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதுவே நஞ்சான காய், அதை சேமித்து சாப்பிட்றதுக்கு எதுக்கு நம்ம சாப்பிடணும், சாப்பிடாமலே இருக்கலாமே, நீ பூச்செடி வச்சுருக்கிறதுக்கு 4 காய் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆகுமே. அந்த மாதிரி சொன்னதுனால ஆரம்பிச்சது தான் என்னோட இந்த காய்கறி தோட்டம். நான் வந்து தேர்ந்தெடுத்த பாரம்பரிய ரகங்களான ஒரு 7 முதல் 8 வகையான அவரை ரகங்கள் வச்சுருக்கேன். மூக்குத்தி அவரையிலேயே 3 ரகமான அவரை வச்சுருக்கேன். அதே போல் சிறகு அவரை, தம்பட்டை அவரை, கோழி அவரையில் 2 ரகம் வச்சுருக்கேன். அதுபோல் பூனைக்காளி என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூனைக்காளியோட பெனிஃபிட் வந்து வயசானவங்களுக்கு வர்ற நரம்பு தளர்ச்சினால் ஏற்படுற கை கால் நடுக்கம் இதுங்களுக்கு இது ரொம்ப அருமருந்தாக இருக்குது. இந்த பூனைக்காளி விதைகளை நம்ம வந்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு 1 கிராம் அளவுக்கு பாலில் நைட்டில் கலந்து குடிச்சிட்டே வந்தாங்களா வயசானவர்களுக்கு வரும் கை கால் நடுக்கம் இல்லாமல் போகும், அது குணமாகும். இந்த பூனைக்காளி செடியோட வேர்களை எடுத்து நம்ம யானைக்கால் நோய் இருக்கிறவங்க அந்த பட்டையை எடுத்து 10 போட்டுட்டு வந்தாங்கன்னா யானைக்கால் நோய் குணமாகிட்டு வருது. இதை வந்து நம்ம மற்ற காய்கறி போலேயே தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு சமையல் செய்து சேர்த்துட்டு வரலாம். அதனால் வயிற்றில் இருக்கிற புண்ணு, வயிற்று உபாதைகள் எல்லாமே சரியாகும் இந்த பூனைக்காளினால். பூனைக்காளி விதைகளை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டைரெக்டாக சமைச்சு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க பூனைக்காளி விதைகளை கொஞ்சம் எடுத்து அதை வறுத்துட்டு அது கூட பொட்டுக்கடலையும் கேழ்வரகு மாவும் சேர்த்துட்டு அது கூட இனிப்புக்கு சுவைக்காக நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் கொஞ்சம் சேர்த்து நம்ம லட்டு போல் செஞ்சு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதை கூட அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக இந்த பூனைக்காளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்று வலி சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய் வரும். அதனால் அளவோடு அது குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கணும். அதுபோல் எங்கிட்ட இருக்கிற கிழங்கு வகைகள்னு பார்த்திங்கன்னா ராசவள்ளி கிழங்கு, இதுதான் வள்ளிக்கிழங்குகள்லேயே மெயினான வள்ளிக்கிழங்குக்கே ஒரு அரசன் என்று சொல்லக்கூடிய ராசவள்ளி. அதுலேயும் எங்கிட்ட 3 ரகமான ராசவள்ளி கிழங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஊதா, அடர் ஊதா, வெள்ளை ரகம் 3 ரகமும் வச்சுருக்கேன். இந்த ராசவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை ரொம்ப கம்மி பண்ணுறதுனால பாரம்பரிய ரகமான இந்த கிழங்குல எல்லாருமே தேடி வாங்கி பயிர் செஞ்சு கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு இப்படி ஒரு கிழங்கு இருக்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி கிழங்குங்களை சாப்பிட்டதுனால தான் இத்தனை வயசு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களை போல் இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்க இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய நோய் நொடி வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த பாரம்பரியமான கிழங்கு ரகங்களை நம்ம எல்லாரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ராசவள்ளி கிழங்கு தவிர மோதகவள்ளி கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவாலி கிழங்கு, அதில் கூட 2 ரகம் இருக்குது. காவாலி கிழங்குலேயே அதோட அந்த கிழங்குல வர்ற தோற்றத்தை வச்சே நமக்கு அந்த கிழங்கை வகைப்படுத்தலாம். கொம்பு போல் நீளமாக வர்ற கிழங்குகளை ஆட்டுக்கொம்பு காவாலி என்றும், உருண்டை போல் வர்ற கிழங்குகளை காவாலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது மோதகவள்ளி கிழங்கு என்றது வந்துட்டு நம்ம ஏர் பொட்டட்டோன்னு சொல்லிக்கலாம். அது வந்து கொடியிலேயே காய்க்கிறதுனால அதில் இருந்து எந்த வாய்வு தொல்லையோ எதுவுமே கிடையாது. அதனால் வயதானவர்களும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த கிழங்கு வகையில் சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே எங்கிட்ட இருக்கிறது ஆட்டுக்கொம்பு காவாலி, ராசவள்ளி, பெருவள்ளி, வெற்றலை வள்ளி, இந்த மாதிரி நிறைய வள்ளிக்கிழங்கு குறைஞ்சது என்கிட்ட ஒரு 8 வகையான வள்ளிக்கிழங்கு வகைகளை நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கிழங்குகளை வந்துட்டு இந்த ஒரு 10 இருந்து 12 மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம். அறுவடை செஞ்சால் கூட நம்ம அடுத்த சீசனுக்கு அறுவடை கிடைக்கிற வரைக்கும் கூட இந்த கிழங்குகளை பாதுகாத்து வச்சுக்கலாம். எங்கிட்ட இருக்கிற மூலிகை செடிகள் என்று பார்த்துக்கிட்டிங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி, காத்தோட்டி,
சிறு குறிஞ்சா மற்றும் ஏராளமான மூலிகை செடிகளை நான் வச்சிட்ருக்கேன். இதில் சிறு குறிஞ்சாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிறு குறிஞ்சா வந்து பெண்களுக்கான மாதவிடாய் காலத்தில் வர்ற வயிற்று வலிக்கும் அதிகமான உதிரப்போக்குக்கும் ரொம்ப அருமருந்தாக இருக்குது இந்த சிறு குறிஞ்சா. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஒரு கையளவுக்கு சிறு குறிஞ்சா இலைகளை எடுத்து அதுலேருந்து சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து, சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து வெறும் வயிற்றில் அந்த 3 நாளைக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவங்க பெண்களுக்கான அந்த வயிற்று வலியும் அதிகமான உதிரப்போக்கும் கட்டுப்படும். அதுபோல் எங்கிட்ட இருக்க மூலிகையில் காத்தோட்டி என்னும் ஆதொண்டை என்பது ரொம்ப அருமருந்தாக இருக்கிறது. கபம், பித்தம், அந்த மாதிரியான மூக்கடைப்பு, மண்டை கொடைச்சல், அது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அருமருந்தாக இருக்குது. இந்த காத்தோட்டியோட இலைகளை எடுத்து நெய்யில் வதக்கி துவையல் போல் செய்து உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா மண்டை கொடைச்சல், மார்பு சளி, நெஞ்சு சளி எல்லாமே குணமாகும். இந்த காத்தோட்டியோட வேர் எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா தலையில் இருக்கிற தலைப்பாரம் எல்லாமே இறங்கும். காத்தோட்டியோட காய் வந்து கசப்பு சுவையுடையது. இந்த காயை சமைச்சோ இல்லை வத்தலாவோ நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளுக்கும் அருமருந்தாக இருக்கிறது இந்த காத்தோட்டி. இந்த காத்தோட்டி வந்து எல்லா காலத்துலேயும் நமக்கு கிடைக்காது. ஆடி மாதத்தில் மட்டுமே கிடைக்கிற இந்த காய் வந்து ஆடி அமாவாசைக்கு ரொம்பவே பிரபலமானது. ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறவங்க, முன்னோர்களுக்காக விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காயை சமைச்சு படைப்பாங்க. இது இல்லைன்னா அவங்களோட அந்த விரதமே பூர்த்தி ஆகாதுங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த காத்தோட்டி காய். இதுவும் அழகு செடி. இது திருநெத்து பச்சிலை. இது வந்துட்டு புங்க மரம். இது வந்து ஏர் பியூரிஃபையராக இருக்கும். இதுவும் டாமியா. இது குல்மகர். இது வந்துட்டு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. இது வெள்ளை நித்திய கல்யாணி. இது வந்துட்டு கருந்துளசி. இது பீர்க்கங்காய் கொடி. வந்துட்டு இது மணத்தக்காளி கீரை. இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ரோஸ் செடிங்க இருக்குது நிறையவே. நான் கொஞ்சமே அதிகமாக ரோஸ் விரும்பி வாங்குவேன். இது வந்துட்டு கிளாடியம் வகை. இது வந்துட்டு அடேனியம், அப்புறம் பெட்டூனியா ஒயிட்டு. இது வந்துட்டு பென்சில் கேக்டஸ். இது அழகு செடிங்க. இது வந்து போகன்வில்லா. இது வந்துட்டு ஆல்மண்டாவில் ஒரு வகை. இதுவும் போகன்வில்லா ஒயிட்டு. இது வந்து சேஞ்சிங் ரோஸு. இது பட்டர் கப். இது ஸ்னேக் பிளான்ட்டு. இதுவும் அடேனியம். இது பெட்டூனியாவில் பர்பிள் கலர்ஸ். இது வந்துட்டு இட்லி பூ சொல்லுவாங்க, எக்ஸோரா. இது வந்துட்டு மைசூர் மல்லி. இது வந்துட்டு தேன் பழம் ஒன்று சொல்லுவாங்க. இதில் இருந்து வந்துட்டு நிறைய சிட்டுக்குருவிங்களுக்கு நிறைய பழம் கிடைக்கும். இது குருவிகள் வர்றதுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது தேன் பழம். இது வந்துட்டு மல்லி. இது செங்காம்பு கருவேப்பிலை. இது வந்து நித்திய கல்யாணி. இதுவும் எக்ஸோராவில் ஒரு கலரு. இந்த அவரை வந்துட்டு நான் கடந்த ஆண்டில் ஆடிப்பட்டத்துக்கு விதைச்ச அவரை இந்த ஆண்டும் மறுபடியும் எனக்கு அவரை காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து குறைஞ்சது 2 தொடக்கம் 3 ஆண்டுகளுக்கு இந்த அவரை எங்களுக்கு பயன் கொடுக்கும். இந்த அவரை மட்டும் இல்லை, இந்த இதிலேயே கோழி அவரை, சிவப்பு கலர் கோழி அவரை மற்றும் பூனைக்காளி, டபுள் பீன்ஸ் எல்லா செடிகளுமே இதில் நிறைய சுற்றி இருக்குது. டேபிள் ரோஸ் இருக்குது. அப்புறம் வந்து திருநூற்று பச்சிலை இருக்குது. அப்புறம் மதர் சோப் 1000 இருக்குது. அப்புறம் என்கிட்ட வந்துட்டு அருகம்புல் இருக்குது. வெட்டுப்பட்ட காயத்துக்கு இந்த இலையோட சாறு எடுத்து போட்டோன்னா ரத்தம் கட்டுப்படும், புண்ணும் சீக்கிரம் மாறும். இப்போ வரைக்கும் தோட்டம் செய்பவர்களும் கல் உடைக்கிறவங்களுக்கும் இந்த செடியோட சாறு தான் அருமருந்தாக இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி நிறைய கூந்தல் தைலத்துக்கு நிறைய நான் ஜூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய முடிக்கு வாட்டர் பிளான் அள்ளி செடி வச்சுருக்கேன். இது நானே சொந்தமாக தயாரித்த குட்டை. இது வந்துட்டு பழைய டயரை கட் பண்ணி நான் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருட்களை வச்சு இந்த வாட்டர் ஃபால் ரெடி பண்ணியிருக்கேன். இது நித்திய கல்யாணி, பட்டர் கப். இது ஸ்பைடர் லில்லி. இது வந்துட்டு நான் குப்பையில் தூக்கி போடுற வேஸ்ட் பொருட்களை வச்சு தான் எங்கள் வீட்டில் நான் இந்த செடிங்களை எல்லாம் வச்சுருக்கேன். நிறைய குப்பையில் போடுற பொருட்கள் தான் நான் உபயோகப்படுத்திகிட்டே வர்றேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் இருந்து எல்லாமே நான் நிறைய தேவையில்லாத பொருட்களை உபயோகமாக எப்படி ஜூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் தரையில் வெள்ளம் இருக்கிறதுனால செடிங்களை கீழே வைக்க முடியாது மழை காலத்தில். அதனால் இந்த மாதிரி தொங்குற போல் ரெடி செஞ்சு இதுங்களை தொங்க வச்சுருக்கேன். இது என்னோடய ஆல்மண்டா செடி. இது தரையில் இருந்து மேலே மொட்டை மாடி வரைக்கும் வந்து படர்ந்துருக்கு. இதுலேயே எனக்கு சங்குப்பூ வெள்ளை கலரும் இருக்குது. கோவக்காய் செடியும் இங்கே படர்ந்துட்டுருக்கு. மயில் மாணிக்க செடியும் இதில் படர்ந்துட்டு இருக்காங்க.
எல்லா செடியும் இது மேலேயே படர்ந்து ஒட்டை இதழ் பிங்க் கலர் சங்குப்பூ செடி. இது வந்துட்டு மார்னிங் குளோரி செடி. இது வந்து அடுக்கு சங்குப்பூ நீல கலர். இது வந்துட்டு அடுக்கு பிங்க் கலர் சங்குப்பூ. இது வாட்டர் ஆப்பிள். இது கூடவே ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு. இது இந்த தொட்டி க்ரோ பேக்லேயே இருக்குது. இது ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கோட இலை. இது கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இது மூக்குத்தி அவரை. இது ஊதா கலர் ராசவல்லி. இது சிவப்பு கொடி பசலை. எங்கள் வாழை இது ஏலைச்சி வாழை ரகம். இது என்னோட கருணக்கிழங்கு செடி. இது வந்துட்டு ராசவல்லி, அடர் ஊதா நிறத்தில் இருக்கிற ராசவல்லி. இது கொடியுருளை என்னும் மோதகவல்லி. இது இன்சுலின் பிளான்ட்டு. இது சுகர் பேஷண்ட் தினமும் ஒரு இலையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு கம்மியாகும். இது கத்தரி செடி. ஏற்கனவே காய்ப்பு முடிஞ்சு இருக்கிறதுனால இதில் எந்த காய்களும் இல்லை. இது வந்து பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை என்னும் பிரியாணி இலை. இது பிரியாணிக்கு ஜூஸ் பண்ணுவாங்க. இந்த காய்வள்ளி கிழங்கு கொடியிலையும் வரும், மண்ணுக்கு அடியிலையும் இதனோட காய்கள் வரும். இது கஸ்தூரி மஞ்சள். இது வந்துட்டு கூவைக்கிழங்கு செடி. இது என்னோட சிவப்பு காராமணி செடி. அது கத்திரி மேலேயே படர்ந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னோட வெண்டை செடிங்க. இப்போ தான் நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஆடிப்பட்டத்துக்காக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய செடிங்களை. இதுவும் அடர் ஊதா நிறத்தில் இருக்கும் ராசவல்லி கிழங்கு. இது என்னோட கத்தரி செடி, வெள்ளை கத்தரி. சகஜா சீட்ஸில் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்துட்டு சிவப்பு தண்டுக்கீரை. கத்தரி அறுவடைக்கு வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற நம்ம காலியாக இருக்கிற இடத்துக்காக பகுதி நேரமாக இந்த சிவப்பு கீரைங்களை நான் பயிர் செஞ்சிட்ருக்கேன். இது இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு கிடச்சிடும். இது பழைய குளிர்சாதன பெட்டி. இதை நம்ம தூக்கி போடாமல் நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம் என்கிறதுக்காக நான் இந்த கத்தரி செடிகளை வச்சுருக்கிறேன். எதுக்குமே நமக்கு குப்பை இல்லை, நம்ம எதையுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது எங்கள் வீட்டு பலாமரம். இதில் நிறைய காய்கள் வந்துட்டுருக்கு. இது விதையில இருந்து முளைச்ச பலாமரம் தான். 6 ஆண்டுகளாக எங்களுக்கு நிறைய பலன் கொடுத்துட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் மா, வாழை, பலா, தென்னை, நெல்லி, சீத்தான்னு நிறைய பழமரங்களும் அந்தந்த சீசனுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனை பழமரங்களும் எங்களுக்கு நஞ்சில்லாமலே கிடைச்சிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நஞ்சில்லாத பழங்களும் காய்களும் எங்கள் வீட்லேயே நம்ம உற்பத்தி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் வீட்டு பலாமரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட நம்ம நாட்டு ரகமான விதை போட்டு விதையிலிருந்து வந்த பலாமரம் தான். சீத்தாப்பழம் இருக்குது. 3 வகையான சீத்தா மரம் இருக்குது. சாதாரண சீத்தா, ராம் சீத்தா, முள் சீத்தா, இது மாதிரி இருக்குது. முள் சீத்தா வந்து நம்மளுக்கு கேன்சருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் இருக்குது, மாமரம் இருக்குது. எங்கள் வீட்டில் மாமரம் ஆண்டு முழுவதுமே எப்போவுமே காய் இருக்கும். அதுவும் நாட்டு ரகம் மட்டுமே தான் நான் வச்சிட்ருக்கேன். நான் எந்த ஹைப்ரிட் ரகமும் வாங்கி வளர்க்குறது கிடையாது. ஏன்னா ஹைப்ரிட் ரகங்களில் விதைகளே வராது. அந்த ரகத்தில் வர்றது விதையே இல்லாமல் உற்பத்தி பண்ணும்போது அதுலேயே தன்னோட அடுத்த தலைமுறையை உற்பத்தி பண்ண முடியாத ஒரு செடி நம்மளோட அடுத்த தலைமுறையை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? நமக்கு அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்கவே மாட்டுது. அதனால் நான் எந்த ஹைப்ரிட் ரகத்தையும் வாங்கி இது பண்ணுறது கிடையாது. நம்ம நாட்டு ரகத்தை மட்டுமே வளர்த்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே நான் நாட்டு ரகங்களை மட்டுமே சூஸ் பண்ணி வளர்த்துட்டு வரேன். என்னோடய வீட்டில் எங்கெல்லாம் செடிங்களை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வெயில் கிடைக்கிற இடங்களாக பார்த்து நான் செடிங்களை வச்சிட்ருக்கேன். படிக்கட்டில் கூட வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு செம்பருத்தி. இது வந்து சைனீஸ் வயலட். இது வந்துட்டு 5 மணிப்பூ, ஒரு 4 மணிப்பூ சொல்லுவாங்க, அந்தி மந்தாரை, வெள்ளை கலர். இது வந்துட்டு அமர் லில்லி. இது வந்து பெருவள்ளி கிழங்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது கடந்த ஆண்டு அறுவடை செய்யலாம். இங்கே கிழங்கே இருக்குது. நான் அறுவடை செய்யாமல் வச்சிட்ருக்கேன். அடுத்த ஆண்டுலேயே அறுவடை செஞ்சால் இன்னும் பெரிய கிழங்கு கிடைக்கும்ன்றதுக்காக அறுவடை செய்யாமல் வச்சுருக்கேன். இது பெருவள்ளி கிழங்கு. இது வந்துட்டு அம்ப்ரெல்லா பிளான்ட், அழகு செடி தான். இதுவும் குரோட்டன் ஐட்டம். இதுவும் அழகு செடி மாதிரி தான். இது அமர் லில்லி. இது வந்து ரம்பை பிளான்ட். பிரியாணி செய்யும்போது இது போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல சுவையும் மணமும் கொடுக்கக்கூடியது. இது சங்குப்பூ. இது சங்குப்பூவில் ஒட்டை இதழ். இந்த சங்குப்பூவை நம்ம காலையில் சங்குப்பூ ஒரு 4 பூக்களை எடுத்து டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது.
அதுபோல் இது வந்துட்டு பெட்டூனியா என்னோடது. கிரவுண்ட் ஆர்ச்சிட், இது பல மாதக்கணக்கில் உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அமர் லில்லி. இது வந்துட்டு ஒத்தை அடுக்கு நந்தியாவட்டை. இது என்கிட்ட வந்து குறைஞ்சது ஒரு 24 ஆண்டுகளாக இந்த செடி வச்சுட்டு இருக்கேன். இது பிங்க் கலர் ரோஸு. இது மேரிகோல்ட். இது ஒயிட் நித்திய கல்யாணி. இது வந்துட்டு என்னோடய வாட்டர் கேபேஜ். இது உள்ள மீன் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் மீன் வளர்த்துட்டு இருக்கேன். நல்ல சந்தன வாசம் வர்ற அமி சாண்டல் இந்த செடி பேர். இது வந்துட்டு என்னோடய திராட்சை கொடி. நான் தொட்டிலேயே என்னோடய திராட்சை வச்சுருக்கேன். இங்கே மேலெல்லாம் நல்லா படர்ந்துருக்கு. இது வரைக்கும் எனக்கு காய் வரல, ஆனாலும் சீக்கிரமே நான் காய் வருவோன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன். இது வந்து குரோட்டன் வகை. இதுவும் குரோட்டன் வகை. இது ரோஸ்மெரி. இதில் இந்த இலையை எடுத்து ஒரு 4 இலை போட்டுட்டு வேக வச்சுட்டு அந்த நீரை குடிச்சிங்கன்னா அவ்வளவுக்கு தலைவலியிலேருந்து எல்லா டென்ஷன் ஃப்ரீ ஆகும். அவ்வளவுக்கு நறுமணம் வீசக்கூடியது ரோஸ்மெரி. இதுவும் டொரேனியா. இதுவும் 5 மணி பூ, ஒரு 4 மணி அந்தி மந்தாரை சொல்லுவாங்க. அதில் பிங்க் கலர். இது வந்துட்டு 4 மணியில் மஞ்சள் கலர். இது வந்து பெட்டூனியா. இது ஆஸ்டர். இங்கே வந்துட்டு நான் அல்லி செடி வளர்த்துட்ருக்கேன். நீர் தாவரம், வாட்டர் பிளான்ட். அது உள்ள எனக்கு மீன்களும் நிறைய இருக்குது. இது குரோட்டன் செடி தான். இது என்னோடய கொடி ரோஸு. இது மேரிகோல்டு. இது கிளாடியோ. இதுவும் குரோட்டன் வகை. 22 ஆண்டுகளாக இந்த செடி வச்சுருக்கேன். கீரை ரகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தொயல் கீரை. இது வந்துட்டு வயல்வெளிகளை தானாக முளைச்சிருக்கும். அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைந்த கீரை வகையில் ஒன்று தான் இந்த தொயல் கீரை. மாமரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நமக்கு விதையிலிருந்து உருவான செடி. இது ஆண்டு முழுவதுமே நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கிற காசாலட்டைங்கிற ரகம். ஆண்டு முழுவதும் எனக்கு இந்த மாங்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். காய் பழம் பூன்னு இப்போவும் காய் பழம் பூ விட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டு ஃபுல்லாக எனக்கு கிடைக்கிற இந்த நாட்டு ரக மாம்பழம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ராம் சீதா. இது கூட நான் விதையில இருந்து உருவாக்கிய செடி தான். இப்போ 5 வருஷத்துக்கு மேலாக எனக்கு பலன் கொடுத்துட்ருக்கு. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய ஒரு நல்ல ஒரு பழம். என்னோடய மாடியில் பார்த்திங்கன்னா போகன்வில்லா, ஆல்மண்டா, நித்திய கல்யாணி, நித்திய மல்லி, சேஞ்சிங் ரோஸ், மைசூர் மல்லி, இந்த மாதிரி காமனான பிளான்ட்டோ ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய செடிங்க வச்சுருக்கேன். பூச்செடிங்க, டாமியானா, பட்டர் கப்பு, மதர்ஸ் ஆஃப் 1000, இந்த மாதிரி நிறைய பூச்செடிங்க வெரைட்டி அதை மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன். கீழே காய்கறி செடிகள் தான் மெயினாக வச்சுருக்கேன். தரையில் வச்சா தான் நிறைய அறுவடை எடுக்க முடியுமேங்கிறதுனால தரையில் காய்கறி செடிகளும், மாடியில் வந்து அழகு செடிகள் பூச்செடிகளும் வச்சுருக்கேன். மாடியில் நிறைய மஞ்சள் கலரான பூச்செடிகளை வச்சுருக்கிறது வண்ணத்து பூச்சிகளை ஈர்ப்பதற்காகத்தான் நான் மஞ்சள் கலர் பூவில் வர்றதான அதிகமான பூச்செடிகளாக மாடியில் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு தரையிலேருந்து வர்ற அவரை செடியிலேருந்து நிறைய காய்கள் கிடைக்கும். மாடிக்கு படர்ந்துருக்கு அவரை அதனால் எனக்கு நிறைய அறுவடை இந்த பூச்செடிங்களாலேயே எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது.